ஹலோ கைஸ், இன்னைக்கு டேண்டட் அனிமேயோட சீசன் 2 எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே இடத்துல வேல்கனும் எஜெக்ட் ஆனனால எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அங்கே ஓடின்னு இருக்கு. அந்த இடத்துல மோமோ பின்னாடியே அவ சொல்கிறான், அப்பயே உன்கிட்ட சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அதனால தான் வேல்கனும் இப்படி எரப்டா இருக்கு. இது வரைக்கும் நாங்க ஆஃபரிங் பண்ணனால இந்த இடத்துல வேல்கனும் அப்படியே இருந்தது. எந்த விதமான விஷயமும் நடக்கல. இந்த லார்ட் சர்பனும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஆனா நீ பண்ண வேலையால உங்களுடைய லார்ட் சர்பன் இறந்து போயிட்டாரு. இப்போ அதுக்கு தான் நீ அனுபவிக்க போற. தாய் கிழவி சும்மா இல்லாம புராண காலத்துல சொன்ன விஷயத்தெல்லாம் அங்க உளர ஆரம்பிக்குது. டிராகன் ஹெவனுக்கு போக போகுது, அதனால ரெயின்போ வரப்போகுது அப்படின்னு லெஜண்ட்ஸ் சொன்னாங்க. நாங்க இதனால தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருந்தோம். நீ எல்லாத்தையுமே கேட்டுட்ட. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். இதான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். மோமோக்கு சில பல விஷயத்த பார்க்கும் போதே அங்க புரியும். ஆமால, மேல சூரியன் கிட்ட வரவே முடியாது. டிராகன் ரைஸ் ஆகி ஹெவனுக்கு போறது இது எல்லாமே ஒரு வகையில பொய்யமா தான். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ தான் இது எல்லாத்தையுமே பண்ண. நாங்க அதனால தான் சர்பனுக்காக இவ்வளவு காலமா சாக்ரிஃபைஸ நாங்க பண்ணிருந்தோம். எல்லாத்தையுமே அநியாயமா நீ நாசமாக்கிட்ட. ஆனா இதை கேட்கிற மோமோ அங்க சொல்றா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. இதுக்கு காரணம் வேற ஏதோ ஒரு விஷயம் தான். இதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி இப்படி அந்த லார்ட் சர்பனை அவ தூக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னமும் அவங்க நம்ம மோமோ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்போ நீ தான் சாக்ரிஃபைஸா இருக்க போற அப்படின்னு நம்ம மோமோவை சொல்றாங்க. ஆனா மோமோ அங்க கேட்கற மாதிரியே இல்ல. வாய்ப்பே இல்ல. இதுக்கு மேலேயும் திரும்பவும் ரிப்பீட்டடா அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த பெரிய வாம தூக்கிட்டு அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா. பின்னாடியே அவங்க தொத்தின்னு வராங்க. எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க. ஆனா அங்க முடியல. அங்க தண்ணியும் அப்படியே பீச்சிங் அடிக்குமா. அந்த இடத்துல அந்த ஒரு வாயை அப்படியே நுழைக்கிறா. அதனால தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஆரம்பிக்குது. மோமோ இதுக்காகவே ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கா. ஆனா இன்னமும் அவங்க தொத்திக்கினே வருவாங்களா. அவங்க ஓடி போகும்போதே சொல்றான், இல்ல நான் ஒன்னும் நடக்க விட போதில்ல. இந்த வில்லேஜ் இது திரும்பவும் முழுங்கி போயிட்டா அந்த லெஜண்டோட அந்த ஸ்டோரி அது உண்மையாயிடும். அப்படி ஒன்னும் நான் நடக்க விட போதில்ல. இந்த இடத்துல இதனாலேயே அந்த வாம திரும்பவும் தூக்குறா. வாமோட சைஸும் ரொம்ப பெருசுல ரொம்ப தண்ணி அதுக்குள்ள நிரம்பி இருக்கும். வரைக்கும் அதோட வயிற்றுல ரொப்பின எல்லா விஷயத்தையும் அவ ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. இடமே நெருப்பால பத்திக்கினி எரிய ஆரம்பிக்குமா. பண்ண விஷயத்தினாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிக்குது. அங்க மோமோக்கு புரியுது இந்த விஷயம் ஒர்க் ஆகுதுன்னு. இப்படி யோசிக்கும் போதே அங்க பின்னாடியே பயங்கரமான கிக் அடிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே என்ன பைத்தியமா? உங்களோட வில்லேஜை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். நீ ஒன்னும் இதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா நாங்க தான் அதுக்கு இருக்கோம். நாங்க சாக்ரிஃபைஸ பல காலமா பண்ணிருக்கோம். ஸோ அதனால ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ற மூலமா எங்களால காப்பாற்ற முடியும். அவரோட லார்டு வேலைக்கணும். அவரு இதனால அமைதி ஆயிடுவாரு. இதை கேட்கிற மோமோ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட பாவீங்களா, இதுக்குள்ள காடியை மாத்திட்டீங்க. இடத்துல எல்லாருமே தாக்க வருவாங்களா? திடீர்னு யாரோ ஒருத்தன் தாக்குறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம மோமோ இதுக்கு முன்னாடி பிரீஸ்ட பாத்திருப்பால. போட் டியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டானே அதே பையன் தான். உங்க மோமோ டக்குன்னு நீ எங்க என்ன பண்றன்னு கேக்குறான். இப்பதான் விஷயத்தையே சொல்றான். நீ அதே மாஸ்டரோட ஹேண்ட் டாட்டர் தானே. என்னோட பாட்டி சொன்னாங்க நீ இங்க வருவ, உன்னை பாத்துக்கணும்னு. நானும் அதே மாதிரி வெயிட் பண்ண. கடைசியா வந்தது நீ ஒண்டிதான். இப்படி பார்த்தா அது நீ தான். இப்படியே அங்க சண்டை போட ஆரம்பிச்சான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு இடம் முழுக்க அவ அணைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா போன வாட்டியை கம்பேர் பண்ணா ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இல்ல இது எவ்வளவு நேரத்துக்கு தாக்க பிடிக்கும்னு. இப்படியே அடிக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க மோமோவால இதனாலேயே சரியாவும் இதுமே அங்க பண்ண முடியல. இடம் முழுக்க ஒரே ஸ்ப்ரெட் ஆயிடுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அது நம்ம ஜிஜி தானே. அட ஜிஜி, நீ இங்க என்ன பண்ண இருக்க? இடத்துல வந்தவனே அந்த வித்தியாசமான லேடி அவன் பயங்கரமா தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல தான் மோமோ அங்க காப்பாத்தவே செய்யறான். அங்க பிரீஸ்டும் எவ்வளவோ தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல அங்கேயும் அவ காப்பாத்துறா. மா ஜிஜி, நீ என்ன பண்ண இருக்க? இதே மாதிரி போச்சுன்னா நீ ஒரு கொலைக்காரன் ஆயிடுவ. சுத்தமா ஆசைப்படல நீ ஒரு கொலைக்காரனா ஆகணும்னு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத ஜிஜி. நம்ம உட்காரும். அவன் எங்க அந்த ஈவலை டைரக்டா அங்க சொல்லுது. தோன்ற விஷயத்த ஒண்டிதான் நான் சொல்லுவேனே. அதே மாதிரி நீ நடுவுல வந்துகினே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உன்ன நல்லா இருக்கும். அந்த இடத்துல இன்னமும் மோமோவை அது குத்தம் சொல்லினே இருக்க. பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். ஆனா இப்ப அது ஒன்னும் முக்கியம் இல்ல. இவனை எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும். அப்படியே முன்னாடி வருவானா. மோமோக்கு நல்லாவே தெரியுது ஏதோ ஒன்றை பண்ண போறான்னு. அந்த இடத்துல டக்குன்னு அவ குனிய சொல்றான். அந்த பாலம் இவங்களை நோக்கி அப்படியே தாண்டி போகுது. ஒரு வாய்ப்பா வச்சு அந்த லேடியும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. நான் இவளை திரும்ப ஒரு அட்டாக் பண்ணமா ஜஸ்ட் மிஸ்ல மோமோ காப்பாத்துறான். அங்க இதே மாதிரி பிரீஸ்டோ தாக்குறான். அங்க இதுதான் சரியான டைமா இருக்குமா. மோமோ அவளோட சைக்கிக் எபிலிட்டியை வச்சு அப்படியே பிடிக்கிறான். இருந்தாலும் அவன் அடங்கலையே. அந்த பாலை வச்சு பயங்கரமா தாக்கினே இருக்கான். அங்க திரும்பவும் எப்படியோ மோமோ அங்க காலையும் பிடிக்கிறான். இவ்வளவுதான் அடக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த பால் அது டைரக்டா அந்த சைக்கிக் எனர்ஜியை உடைச்சது. ஃபர்ஸ்ட் நம்ம பிரீஸ்ட தான் அவன் பறக்க விடுறான். உடனே மோமோவையும் அவன் தாக்க வரான். மோமோவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா சைக்கிக் எபிலிட்டி என்னன்னு தெரியல அங்க ஒர்க் ஆகல. மோமோ ரொம்ப பயந்து போயிடறா. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா பஞ்சு மேல பஞ்சா வர்றாங்க. அப்புறம் தான் மோமோக்கு தெரியுது
அது வேற யாரும் இல்ல, அதே மேண்டிஸ், அதே ஏலியன் தான். சீசன் 1ல பையனை காப்பாத்தணும்னு சொல்லி வந்திருக்குமே அதே ஏலியன் தான். இங்க ஒண்டி நிக்காம மேல பாட்டியும் சீனா வராங்க. பாட்டி கூடிய அந்த டாரோ அந்த டாலும் இருக்கு. 2 பேருமே பறந்து வராங்க. டேய் பிரீஸ்ட், ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பாத்துக்கினதுக்கு. இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். பாக்ஸிங் ஏலியனும் பயங்கரமா தாக்குது. பாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு பேட்டை வச்செல்லாம் தாக்குறாங்க. ஒரு அட்டாக்கையும் அவனால அசால்ட்டா அங்க டாச் பண்ண முடியுது. பல அட்டாக்ஸ் மேல பட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அங்க இதே மாதிரி சண்டையும் பயங்கரமா போகுது. அங்க கரெக்டான வாய்ப்புக்கு தான் தாய் கிழவி வெயிட்டே பந்து. டாரோ என்ன ரெடியா? டாரோ செம வேகமா அந்த திசையை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. அவரோட சண்டையில பொசிஷன் மாறிக்கினே இருக்கும். டாரோ செம வேகமா வருமா ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அதனால அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே துண்டு துண்டாவுது. நான் தாய் கிழவியோட முக்கியமான பிளான் தான் இது. இடத்துல எல்லாம் பார்ட்ஸும் துண்டு துண்டாகும் போது அதுல ஒரு டெய்ல்ஸ் மேன் இருக்கும். கரெக்டான டைம்ல அவங்க அதை பயன்படுத்துறாங்க. அந்த ஈவிலையும் கரெக்டா அங்க டாரோட உடம்புல வசமா மாட்டிக்குது. அவ்வளவுதான், சீல் பண்ணியாச்சு. அப்புறம் பாட்டிமா பிரீஸ்ட் இனாதான் சொதப்பினாலும் அந்த இடத்துக்கு பிரீஸ்டுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. டாரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். டாரோ உண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். டாரோவால் தான் இந்த இடமே இப்போ சேவ் ஆயிருக்கு. இந்த இடம் மேக்மாவால் அப்படியே பத்தி எரியும்ல, அது எல்லாத்தையுமே அந்த ஏலியனோட பையன் தான் அங்க பாட்டு பாடினே அணைக்குது. இல்ல டாரோவும் கேக்குது, ஆமா என்னோட ஆர்கன் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றது? அவள வேணா அதை வந்து நம்ம க்ளோசரி பேக் குள்ள போட்டுக்கலாம். சரி மோமோ, அந்த 4 கண்ணனை இன்னமும் காணும். பூனை அதையும் காணுமே. எனக்கு தெரிஞ்ச அவங்க இந்த இடத்துல இல்லன்னு நினைக்கிறேன். அங்க மோமோக்கும் இந்த விஷயம் தெரிய வர அவ அறக்க பறக்க அங்க ஓடி போறா. அங்க மோமோ பார்க்கும் போது வீடு எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். மோமோவால அங்க சைக்கிக் எனர்ஜியும் பயன்படுத்த முடியல. ஆனா அந்த ஏலியன் தான் அங்க ஹெல்ப்பே பண்ணி விட்டு எல்லாத்தையுமே நவுத்தி விட்டு. ஆனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த இடம் முழுக்க மேக்மாவால அப்படியே ரொம்ப இருக்கு. இல்ல இப்படி வந்து ஆயிருக்க கூடாது. அப்போ உக்காரனோட நிலைமை என்ன ரொம்ப கஷ்டப்படுறா. உக்காரனை எப்படி காப்பாத்துறோன்னே தெரியல. உக்காரனுக்கு வேற அங்க ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணா, இந்த மாதிரி கண்டிப்பா நான் வருவேன் உக்காரன், நான் காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனாலேயே அந்த சர்பன் வாயில இருக்க அந்த வித்தியாசமான மியூக்கஸ் அதை ஊத்த சொல்றா. அந்த ஏலியனோட சன்னும் சொல்லுது, அப்படி பண்ண வேணாம். இல்ல இல்ல நான் வந்து நம்ம உக்காரனை காப்பாத்தி ஆகணும். நான் எப்படியாச்சும் நம்ம உக்காரனை காப்பாத்தணும். இல்ல அநியாயமா நீங்க வந்து உள்ள போய் இறக்க வேணாம். என்ன சொல்ல இருக்க, உக்காரனை நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன். இப்படி இவ பேசும்போது ஏலியனோட பையன் இருப்பான்ல, அவன் ஸ்பேஸ்ஷிப் வழியாவே மேக்மாவை அப்படியே பறக்க வைக்கிறான். பார்க்கும்போது தான் ஏன் அப்படி சொல்லிச்சுன்னு நம்ம மோமோக்கு அங்க புரியுது. அது மேல மியூக்கஸையும் போட அது அப்படியே அணைஞ்சு போகுது. அங்க மோமோவும் அப்படியே கையை வச்சு இது பண்றா. அது ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஆனா திறந்து பார்த்தா உள்ளதான் நம்ம உட்காருன்னு இருக்கான். உட்காருனுக்கு அங்க எதுவுமே ஆகல. அங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் நம்பினேன் நீ வந்து கண்டிப்பா வருவனு. மோமோ நீ அதே மாதிரி நீ வந்துட்ட. அட அப்புறமா பேசுங்க, இது வந்து ரொம்ப எனக்கு கொதிக்குது. மன்னிச்சிட டர்போ கிரானி, உன்னை நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல இப்பதான் உட்காருன்னே சொல்றான். உண்டி டர்போ கிரானியை காப்பாத்தலன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா இதே இடத்துல நான் இறந்து போயிருப்பேன். ஆனா காப்பாத்த போய் தான் இந்த மியூக்கஸ்குள்ள நான் வசமா மாட்டிக்கினேன். ஒரு வகையில அந்த மேக்மால இருந்து காப்பாத்தின விஷயம்னா அந்த மியூக்கஸ் தான். அதனால்தான் எங்களுக்கு எதுவுமே ஆகல. சரி ஏதோ ஒண்ணு, நம்ம ஜிஜிக்கு எதுவுமே ஆகல. அவனும் மேக்மால மாட்டிக்கல. இல்ல அவன் எப்படி வெளியில வந்தான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவனாவே வெளியில வந்துட்டான். அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கேக்குற அவனுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. மன்னிப்பு கேட்டே வரும்போது காலு ஸ்லிப் ஆயிடுமா. நல்ல மோமோவை அப்படியே கட்டி போச்சுக்கிறான். ஐயோ மோமோ என்ன மன்னிச்சிரு, நான் ஒன்னும் அதை வேணும்ட்டு பண்ணல. பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கட்டும். உண்மையை சொன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நான் உன்னை காப்பாத்த வருவேன்னு சொன்னேன். நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல. நல்ல விஷயமா இருக்கு, நீ உயிரோட இருக்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும். இது வரைக்கும் வீடியோக்கு லைக்க போடலையா? ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க, நான் லைக்க போடுறதில்ல. லைக்க போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாய்னரா.